நான் ஒரு சாமி கதை சொல்ல போகிறேங்க. அழகான ஒரு நாய்க்குட்டி. நம்ம சாமியை கும்பிட்றது பெருசு இல்லை. நம்ம ஆத்மாவிலையும் நம்மளால் முடிஞ்ச சம்பாரிச்சதில் ஒரு வாயிலா ஜீவனுக்கு எதுனா கொடுக்கலாம். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து அது ஆசை தான். எதாக இருந்தாலும் சின்ன பிள்ளை இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னாடியும் ஆசை தான். எங்கள் பிள்ளையை பிறக்கிற முன்னாடியே அதை நம்ம அதுகளுக்கு ஏதோ ஒரு வாயிலா ஜீவனுக்கு நம்மளால் சம்பாரிச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அது எவ்வளோ வேஸ்ட்டாக செலவிக்கிறோம். அதை இதுக்கு ஒரு வாயிலா ஜீவனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு வந்தோம்னா அது நம்ம குடும்பத்தை காக்கும், நம்ம வம்சத்தையும் காக்கும், நம்மளை சுற்றி உள்ளவர்களை பாதுகாக்க வைக்கும். நம்ம குடும்பத்தால் அந்த ஜீவனே சில கெட்டது வரையில் தடுத்து அதை காப்பாற்றிடும் நம்மளை. தெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கு உண்மையாக இருக்குது, தெய்வங்களும் உண்மையாக இருக்குது. இந்த உருவத்தில் ஒரு அந்த பூனை உட்காந்துட்டு வருங்க, அந்த பூனை எங்கிருந்து வந்துச்சே தெரியாது. இது கோயிலில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த நாயை இது பயிரை சாமியாக தான் நினச்சிருக்கேன். பார்ப்போம் கடவுள் எப்படி எனக்கு ராசி கொடுத்துருக்காங்க. அந்த அங்கிட்டு போச்சு, அது ஒன்று அப்படி பார்த்துக்கிட்டு புதுசாக இருக்குல்ல, பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அது வெறுத்து ஓடுது. நன்றி, வணக்கம். பக்தர்களை அனைவருமே நன்றி, வணக்கம்.